ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துதல்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை காத்து நடத்த வல்லவர். இந்த நாளிலேயும் தியானத்துக்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவிடம் வரும்போது இயேசு தருகிற மேலான உலகம் தரக்கூடாத நன்மைகள் உண்டு. அவைகளிலே ஒன்றைத்தான் இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவிடம் வரும்பொழுது அவர் தருகிறது அவருடைய சந்தோஷம். 2 வார்த்தைகள் அந்த வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று நிலைத்திருக்கும் சந்தோஷம், இன்னொன்று நிறைவாயிருக்கும் சந்தோஷம். நிலைத்திருக்கும் சந்தோஷம் இயேசு தருகிறார், நிறைவாயிருக்கும் சந்தோஷத்தையும் இயேசு தருகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு சிரித்த முகங்களெல்லாம் அநேகம் வாடி போயிருக்கிறது. சந்தோஷத்தை இழந்து அநேகர் இன்றைக்கு உலகம் முழுவதும் தவித்து நிற்கிறார்கள். பலவித போராட்டங்கள், இழப்புகள், பலவீனங்கள், பண பிரச்சனைகள், இவைகள் எல்லாமே சூழ்நிலைகள் ஒரு மனுஷனுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை பாதிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தந்து அது நிலைத்திருக்கவும் நிறைவாயிருக்கும் விரும்புகிறேன் என்று. இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, சந்தோஷம் நிலைத்தில்லை. ஒரு நாள் சந்தோஷம், 9 நாள் துக்கம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நிலைத்திருக்கும் சந்தோஷத்தை தருகிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை சிலர் நினைக்கிறார்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், உலக சிற்றின்பங்களிலே, உலக சுகங்களிலே வாழ்ந்து சந்தோஷமாயிருந்து வாழ்க்கையை கழிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். உலகம் தருகிற சந்தோஷம் உலகத்தாலே எடுக்கப்படும். ஆனால் தேவன் தருகிற சந்தோஷமோ அது நிலைத்திருக்கிற ஒன்று, அது நிறைவாயிருக்கிற ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நல்லவர். இன்றைக்கும் சூழ்நிலைகள் மாறி மாறித்தான் வருகிறது. ஒரு நாள் இருக்கிற சூழ்நிலைகள் மறுநாள் இருப்பதில்லை. ஆனால் இயேசுவிடம் வரும்போது சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத ஒரு சந்தோஷம் உள்ளத்துக்கு உள்ளே தேவன் தருகிறார். It is from God, it is from heaven. It is divine joy that God gives. In spite of all pressures and pain around you. இது இயேசு ஒருவரால் தான் தர முடியும். அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு இன்றைக்கு அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போயிருந்தால், துக்கம் உங்கள் உள்ளத்தில் இருந்தால், சிலர் வீடுகளிலே பாருங்கள், என்றைக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ், தர்க்கங்கள் தான். எதுக்கெடுத்தாலும் தர்க்கங்கள். அது அவங்களுக்கு ஆசீர்வாத குறைவினால் வருகிறது என்று நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், நிறைய பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் வீட்டுக்குள்ள தர்க்கங்கள் அதிகமாக இருக்கிறது. அநேக ஆர்கியூமெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே தர்க்கங்கள், எல்லாத்துக்குமே ஆர்கியூமெண்ட், எல்லாத்துக்குமே சண்டைகள். அவங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கவில்லை. சில நாட்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். சிலர் கஷ்டப்பட்டு கொண்டே, சிலர் தங்கள் இருதயத்திலே இயேசு இருப்பாரானால் சந்தோஷத்தோடு இருக்கிறவர்கள் எனக்கு தெரியும். அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இல்லை. ஆனாலும் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஜீவ நீரூற்றை போல தேவன் தருகிற சந்தோஷம். அவைகளை மேற்கொள்ள முடியும், சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு தைரியம் உள்ளே வருகிறது. இயேசுவினால் வருகிற சந்தோஷம்.
பிரியமானவர்களே, தங்களுக்கு இருக்கிறதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்கிற அநேகர் இருக்கிறார்கள், இயேசு தங்களோடு இருக்கிறபடியினால். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் இயேசு தருகிற ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, இன்னொரு இயேசுவிடம் வரும்போது தேவன் தருகிற இன்னொரு ஒரு நல்ல காரியம், ஆசீர்வாதம். மத்தேயு 11:28 வாசிக்கும் பொழுது, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ரெஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. நீங்கள் சுற்றிலும் பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, எத்தனை பேர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறார்கள். தங்களுக்கே தங்களை பாரமாய் நினைக்கிற அநேகரும் உண்டு, அடுத்தவர்கள் பாரங்களை சுமக்கிறவர்களும் உண்டு. வேதம் சொல்லுகிறது, இயேசுவுடைய அன்பான அழைப்பு, இட்ஸ் அ ஸ்வீட் இன்விடேஷன் ஆர் வெல்கம் ஆஃப் ஜீசஸ். என்னிடத்திலே வாருங்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் பிரச்சனையோட பாரத்தோடு இருந்தீங்கன்னா வராதேன்னு சொல்கிறவங்க தான் அதிகம் இருப்பாங்க. பிரதர், இப்போ நேரம் இல்லை, அப்புறமா பார்க்கலாம். நீங்கள் ஒரு தேவையோடு இருப்பீர்கள், அழுத்தத்தோடு இருப்பீர்கள், போராட்டத்தோடு இருப்பீர்கள். உங்களை எல்லாரும் வெல்கம் பண்ணவே மாட்டாங்க, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அருள்நாதர் இயேசுவை பாருங்கள், நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீங்களா, பாரத்தோடு இருக்கீங்களா, என்கிட்ட வாங்கன்னு கூப்பிடுறாரு. எவ்வளவு நல்ல தேவன். வந்தால் என்னையா தருவார்? வேதத்தில் இயேசு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எத்தனையோ பேருக்கு நிம்மதி இல்லை. எங்கே ஓடலாம்? வீட்டு விட்டு ஓடிடலாமா, வேறு ஊருக்கு போயிடலாமா, வேறு வீட்டுக்கு போயிடலாமா, வேறு சூழ்நிலைக்கு போகலாமா? சிலர் நினைக்கிறாங்க தற்கொலை பண்ணின்னு போயிடலாமா, இந்த உலகத்தை விட்டே போயிடலாமா. இல்லைங்க, அதெல்லாம் விடுதலை இல்லை, அது வாழ்க்கை இல்லை. இயேசுவிடம் வரும்போது அவர் தருகிற ரெஸ்ட், இளைப்பாறுதல் இருக்கிறதே, அது அற்புதமானது. ஒரு வாழ்க்கையில் பாவம் இருக்குமானால் அவங்கள ரெஸ்ட் பண்ண விடாது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் ஒரு வாழ்க்கையில் இருக்குமானால், ஒருவருடைய உள்ளத்திலே சிந்தையிலே பாவம் நிலைத்திருக்குமானால், அந்த பாவம் ஒருத்தரை நிம்மதியாக வாழ விடாது. ஆனால் இயேசுவிடம் வரும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு அந்த பாவத்தை மன்னித்து அவர் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து தேவன் இளைப்பாறுதலை தருகிறவர். எனக்கு தெரியும், என் வாழ்க்கையிலையும் நான் பல முறை பாவத்தோட போராடினது உண்டு. நான் தோல்வியுற்றேன், அழுவேன். ஆண்டவரே, என்னை அழைச்சிங்களே, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலையே, போராட்டமாக இருக்கேன். அப்போ இயேசு என்னோடு கூட ஒரு நாள் பேசினார், நீ உன் பலத்தை சார்ந்து இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயிக்க நினைத்தால் தோல்விதான். ஆனால் என் பலத்தை உனக்குள்ளே நீ ஏற்றுக்கொண்டால், என் வார்த்தை ஏற்றுக்கொண்டால், என் வார்த்தையினால் வருகிற பலன் உன்னை நிரப்பினால், நீ பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாய் வாழ நான் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொன்னார். ஒரு நாள் சாஷ்டாங்கமாக ஒரு பாதத்தில் விழுந்தேன். ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டேன். தேவ பலன் என்னை நிரப்பினது. சூழ்நிலைகள் மாறவில்லை, ஆனால் இயேசு என்னை பலப்படுத்தினார். பாவத்தை மேற்கொண்டு ஒரு சமாதானத்தோடு ஒரு இளைப்பாறுதலை தேவன் எனக்கு தந்தார், கர்த்தருக்குள்ள தைரியமாய் நிற்கும்படி. ஆம் பிரியமானவர்களே, சாத்தியம். இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது தான் அது சாத்தியம். இல்லை என்றால் இந்த உலகத்தில் பல அசுத்தங்கள் நம்மை தேவனை விட்டு பிரிக்க பார்த்து கொண்டே இருக்கும். ஆல்வேஸ் தேர் இஸ் அ ஃபோர்ஸ் தட்ஸ் ட்ரைங் டு செப்பரேட் யூ ஃப்ரம் காட். பிசாசு உங்களை கெடுக்க நினைக்கிறான். யோவான் 10:10 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான், உங்களை அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறவன். ஆனால் நானும் உங்களுக்கு ஜீவனை தருவேன், நித்திய ஜீவனை தருவேன் என்று இயேசு சொன்னார். பூரணமான ஒரு ஜீவன், ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். யாரால வரும்? அருமையான இயேசுவால வரும். பயப்படாதிருங்கள், இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவர். அது மட்டுமல்ல, யோவான் 6:47 வாசிக்கும் போது, இயேசுவிடம் வருகிற பொழுது, என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறதில்லை. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு ஆத்துமா இருக்கிறது. ஒருவேளை நாம் கண்ணை மூடினால்
அடுத்த நிமிடம் பரலோகத்திலே இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு நிச்சயம் நமக்கு வேண்டும். அந்த நிச்சயத்தை, அந்த நித்திய ஜீவனை இயேசு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எந்த ஜாதியோ மதமோ கோத்திரமோ குலமோ மொழியோ இனமோ நிறமோ உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஒன்னே ஒன்று தான் தேவை. இயேசுவிடம் வரும்போது, இயேசு உங்களுக்குள்ளே வரும்பொழுது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிற ஒரு அற்புதமான காரியம் நித்திய ஜீவன். இயேசு யார் வாழ்க்கையில் ஆளுகை செய்கிறாரோ அவங்கள பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஐயா, இந்த உலகத்தில் இருந்தால் இயேசு என்னோடு இருப்பார், இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் நான் இயேசுவோடு கூட இருப்பேன். எத்தனை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். நித்திய ஜீவனை இயேசு தருகிறார். இட்டர்னல் லைஃப். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் போராட்டங்கள், நிந்தனைகள், எதிர்ப்புகள், பொறாமைகள் எல்லாம் நம்ம சந்திக்கத்தான் செய்கிறோம். ஆனால் இதன் மத்தியில் ஜீவனை இயேசு உள்ளே அனுப்புகிறார். அவர்தான் நித்திய ஜீவன். ஹீ இஸ் லைஃப். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ளே நித்திய ஜீவனை தருகிறேன். எத்தனை அருமையான ஒரு ஆசீர்வாதம். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நீங்கள் தொய்ந்து போக வேண்டாம். இந்த ஒருவேளை இந்த நேரம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்று நிலைத்திருக்கிற சமாதானம், நிறைவான சந்தோஷத்தை உங்களுக்கு தருவேன். சந்தோஷம் ஒன்று நிலைத்திருக்கிற சந்தோஷம், இன்னொன்று நிறைவான சந்தோஷம். தேவன் இளைப்பாறுதலை சேர்த்து தருகிறார், நித்திய ஜீவனையும் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கை, ஜெயமான ஒரு வாழ்க்கை. கவலைப்படாதிருங்கள். திரும்ப நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை உங்கள் உள்ளத்தை இயேசுவிடம் கொடுக்காதிருந்தால் இப்பொழுது கூப்பிடுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், இந்த சந்தோஷம் வேண்டும், இந்த நிலைத்திருக்கிற நிறைவான சந்தோஷம் எனக்கு வேணும் சுவாமி. இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகளை பட்டுக்கொண்டேன், எனக்கு நிம்மதியே இல்லை ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு இப்போ கேட்போமா? கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் இது. ஜெபிக்கலாம். நல்ல ஏசப்பா, ஒவ்வொருவரும் எங்கெல்லாம் உம்மை நோக்கி கதறுகிறார்களோ, ஐயா நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்கிறேனே, எனக்கு உதவி செய்யும் என்று கதறுகிறார்களோ, இப்பொழுது தொடும் சுவாமி. உடைந்த உள்ளத்தை காயம் கட்டும் தகப்பனை. எந்தெந்த இருதயம் சோகத்தையும் துக்கத்தையும் மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் ஒரு நிறைவான நிலையான சந்தோஷத்தை நீ தருகிறவர். இப்பொழுது சுவாமி உம்முடைய கரம் தொடட்டும். இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். இப்பொழுது உம்முடைய விடுதலை இறங்கட்டும். இப்பொழுது உம்முடைய ஜீவன் உள்ளே பிரவேசிக்கட்டும். நீ சொன்னதை செய்கிறவர். எப்பேற்பட்ட பாவ வாழ்க்கையாக இருந்தாலும் அவனை பரிசுத்தமாய் மாற்றி நன்மையை கட்டளையிடுகிற நல்ல தெய்வம் நீர். ஆசீர்வதிங்கப்பா. நீ சொன்னதை இப்பொழுதே செய்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும் சூழ்நிலைகளை உம்முடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறோம். கிருபை தாங்க. ஒவ்வொருவரும் நிம்மதியோடு கூட இளைப்பாறுதலோடு வாழட்டும். ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசுவின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை பிடித்து நடத்தும். பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், நான் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பேன்னு நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தரிடம் ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக உங்கள் தலை உயர்த்தப்படும். இப்பொழுது சந்திக்கிற நிந்தனை வேதனை எல்லாம் மாறி உங்கள் தலையை உயர்த்தி வைப்பார். சத்துருக்களுக்கு முன்பதாக ஜெயம். காட் பிளஸ் யூ.